லாஸ்ட் கிளாஸில் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸோட சீக்வென்ஸ் பற்றி நம்ம பார்த்தோம். எப்படி ஒரு சீக்வென்ஸ் க்ரியேட் பண்ணலான்றத. இந்த வீடியோவில் எப்படி ஒரு ஃபைல், அதாவது வீடியோவில் ஆடியோ ஃபைலை இம்போர்ட் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய சில செட்டிங்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் நான் ஃபைல் போகிறேன். ஃபைலில் ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி மெர்க்குரி ஜிபியூ ஆக்சலரேஷன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது என்னென்னா உங்களோட கிராஃபிக் கார்டு, ஓகேவா? ஸோ உங்கள் சிஸ்டமில் இப்போ கிராஃபிக் கார்டு இருக்குன்னா இந்த இதை நீங்கள் எனேபிள் பண்ணிங்கன்னா அதுவும் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸும் மர்ஜ் பண்ணி ஒர்க் ஆகும். ஸோ அப்போ உங்களோட வீடியோட ப்ரிவ்யூஸில் உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களோட சிஸ்டமில் கிராஃபிக் கார்டு இல்லைன்னா உங்களுக்கு இது காமிக்காது. ஸோ அந்த டைமில் நீங்கள் மெர்க்குரி சாஃப்ட்வேர் ஒன்லி கொடுத்துக்கலாம். கிராஃபிக் கார்டு இருந்துச்சுன்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே. அண்ட் நெக்ஸ்ட் எடிட் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போனீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஜென்ரல்லேருந்தே நம்ம பார்க்கலாம். இப்போ ஜென்ரல் கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு இந்த மாதிரி பாப்அப் வரும். இதில் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னா இதுதான் சென்டர் ஆங்கர் பாயிண்ட் நியூ ஷேப் லேயர் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்கும். இதை எனேபிள் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக என்னென்னு நான் சிம்பிளாக சொல்கிறேன். இப்போது ஒரு சர்க்கிள் ஷேப்போ இல்லை ஒரு ஸ்கொயர் ஷேப்போ நீங்கள் ட்ரா பண்ணுறீங்கன்னா ஆங்கர் பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்கும், ஓகேவா? மிட் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் ரொட்டேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லைனா மூவ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த பாயிண்ட் எந்த இடத்துல இருக்கோ அங்கேருந்து தான் ரொட்டேட் ஆகும். இப்போது ஒரு வீலில் சென்ட்ரலில் அந்த பாயிண்ட் இருந்தால் தான் அந்த வீல் வந்து ப்ராப்பராக ரொட்டேட் ஆகும். இதே அந்த வீலோட எட்ஜஸ் ஏதாவது கார்னரில் அந்த பாயிண்ட் இருந்ததுன்னா இது இப்படி ரொட்டேட் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது தான் இது எனேபிளாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த மீடியா அண்ட் டிஸ்க் கேட்ச்ன்றது வந்து என்னென்னா உங்களோட டெம்பரரி ஒர்க் ஃபைல்ஸ். சூஸ் ஃபோல்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல உங்களோட கேட்சீஸ்லாம் ஸ்டோர் ஆகணுமோ அந்த இடத்துல ஸ்டோர் ஆகிரும், ஓகேவா? எப்பயுமே ஒவ்வொரு ப்ராஜெக்ட் நீங்கள் முடித்த உடனே எம்டி டிஸ்க் கேட்சி அப்படின்றது கொடுத்துக்கோங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள் 43 GB கேட்சி இருக்குது. ஸோ நான் ஓகே கொடுத்தா அது கிளியர் ஆயிரும், ஓகேவா? ஸோ உங்களோட ப்ளேபேக் அண்ட் ஒர்க் ஃப்ளோ ஃபாஸ்ட்டாக இருக்கும். அதில் அப்பியரன்ஸ் மோஸ்ட்டாக எல்லாருமே டார்க் தான் வைப்பீங்க. லைட் வச்சிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். ஸோ டார்க்கஸ்ட் வச்சிங்கனாலே ஓகே தான். அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான். அண்ட் இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் ஆட்டோ சேவ். நம்ம யாருமே பண்ண மாட்டோம். ஸோ ஆட்டோ சேவ் வந்து சேவ் எவ்ரி உங்களுக்கு எத்தனை நிமிஷத்துக்கு அது சேவ் ஆகணுமோ அந்த மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 5 minutes 10 minutes இந்த மாதிரி ஆட்டோ சேவ் வந்து ரொம்ப மெயின். ஏன்னா இப்போ நம்ம எதாவது ப்ராஜெக்ட் பண்ணுறோம் நீங்களே, நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃப்ளோவில் வேகமாக போயிட்டே இருப்போம், சேவ் பண்ண மறந்துடும். அப்புறம் கிராஷ் ஆகிடுச்சுன்னா நீங்கள் மறுபடியும் அதை ஃபஸ்ட்லேருந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இது உங்களுக்கு எவ்வளோ டியூரேஷன் வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். அண்ட் மெயினாக என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணுறீங்க இல்லைனா ஒரு எடிட் பண்ணுறீங்கன்னா Ctrl+S கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிரும். அண்ட் மெமரி அண்ட் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கும். இது என்னென்னா உங்களோட ரேம். இப்போது என்னோடய சிஸ்டமில் 16 GB ரேம் இருக்குது, ஓகேவா? அண்ட் ரேம் ரிசர்வ்ட் ஃபார் அதர் அப்ளிகேஷன் இருக்குது. இது என்னென்னா இப்போ நான் 16 GB ரேம் வச்சுருக்கேன். எனக்கு ரேம் அவைலபிள் ஃபார் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஹைலைட் ஆகிருக்கா, 10 GB ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எடுத்துக்கும். ஸோ மீதி 6 GBயில் தான் மற்ற அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே யூஸ் பண்ணும், ஓகேவா? நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையுமே ஆஃப்டர் எஃபெக்ட்ஸுக்கு கொடுத்துடாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ஒர்க் பண்ணும்போது க்ரோம் கண்டிப்பாக ஓப்பன் பண்ணுவீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு பிஎன்ஜி இல்லைனா வீடியோ இல்லைனா ஆடியோ இந்த மாதிரி விஷயங்களை எடுக்க. ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பேக்கப்புக்கு வந்து ப்ராசஸ் நடக்க உங்களுக்கு மினிமம் ரேம் வேணும். ஸோ மோஸ்ட்டாக ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ்க்கு ஒரு 10 கொடுத்துட்டு பேலன்ஸ் இருக்க ரேம் நீங்கள் அதர் அப்ளிகேஷன் கொடுக்கலாம். அண்ட் இது மல்டி ஃப்ரேம் ரெண்டரிங் எனேபிள் கொடுத்துக்கோங்க, ஓகேவா? நெக்ஸ்ட் இருக்கிறது ஆடியோ ஹார்ட்வேர், ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். ஏன் எல்லாத்தையும் இம்பார்ட்டன்ட்னு நினைக்காதீங்க. ஸோ ஆடியோ ஹார்ட்வேரில் வந்து என்ன ஒரு ட்ராபேக் இருக்குன்னா, இது ஆக்சுவலாக என்னென்னா உங்களோட ஆடியோ அவுட்புட் ஆகிற ஆடியோ. ஸோ அதுதான், ஓகேவா? இதை நான் ட்ராக் பண்ணேன்னா இந்த மாதிரி நிறையா இது காமிக்கும். ஸோ இது என்னோடய ஸ்பீக்கரு, இது வந்து என்னோடய மைக்ரோஃபோன், அண்ட் இது வந்து என்னோடய மானிட்டரோடது. இப்போ சப்போஸ் நான் என்னோடய ப்ளூடூத் ஸ்பீக்கர் நான் ஆன் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிரும், ஓகேவா? கனெக்ட் ஆயிடுச்சு. இப்போ அடிஷ்னலாக எனக்கு இங்கே ஒரு இது வந்திருக்கு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் கனெக்ட் ஆகும் அவுட்புட் இது. ஸோ இதில் வந்து ப்ளூடூத் இருக்குது, ஒரு நார்மல் ஸ்பீக்கர் இருக்குது அண்ட் மானிட்டர் இருக்குது. எப்பயுமே ப்ளூடூத்தை வந்து யூஸ் பண்ணாதீங்க எடிட் பண்ணுறதுக்கு. ஏன்னா இப்போ சில டைம்
ப்ளூடூத்தில் வந்து டிலே இருக்கும். ஓகேவா? நம்ம அந்த ஆடியோ கேட்டுட்டு அந்த ஃப்ளோவில் எடிட் பண்ணி முடிச்சிரும். பட் நீங்கள் ஒன்ஸ் முடிச்சுட்டு யூடியூப்லேயோ இல்லை இதுலேயோ போடும்போது வேறு ஏதாவது ஃபோனில் இருந்து பார்க்கும்போது தான் உங்களுக்கு அந்த டிலே தெரியும். ஸோ அப்போ மறுபடியும் உங்களுக்கு அந்த ரீஒர்க் பண்ணுற மாதிரி ஆயிரும். ஓகேவா? ஸோ அதனால் எப்பயுமே ஒயர்டு ஹெட்ஃபோன் இல்லைனா ஒயர்டு ஸ்பீக்கர் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ நான் ஒயர்டு ஸ்பீக்கர் கொடுக்குறேன். இந்த மாதிரி கேட்கும் மாற்றிருக்கீங்கன்னு சொல்லிட்டு எஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, மற்றபடி இதெல்லாம் எதுவும் மாற்ற வேண்டாம். ஓகேவா? ஓகே கொடுத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாமே செட் ஆயிடுச்சு.